உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தமிழ்நாடு மட்டுமின்றி அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் பொருந்தும் என சட்ட வல்லுநர்கள் கூறியுள்ளனர். திமுக அரசுக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் கிடைத்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என மூத்த பத்திரிகையாளர் ஹிந்து என்சாம் உள்ளிட்டோர் கூறியுள்ளனர். இந்தியா முழுக்கம் இது பிரதிபலிக்கும். இதோடைய விளைவுகள் நல்ல விளைவுகள், ஜனநாயக பாதையில் இருக்கக்கூடிய இது. ஏன்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிக்கும் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கும் கூட்டாட்சிக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்தில் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் எழுதின அந்த கான்ஸ்டியூஷனுடைய அந்த சாராம்சத்தை இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பு நன்றாக பாதுகாத்து இருக்கிறது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கவர்னர் தான் கையெழுத்து போட வேண்டுமல்ல, பிரசிடெண்ட்டுக்கு அனுப்ப முடியாது. சட்டத்தில் இடமில்லை, கான்ஸ்டியூஷனில் இடம் கிடையாது. இது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனில் பவரை வைத்து கொண்டு இத்தனை நாளும் நடைமுறையில் செய்திருக்கிறார். அவர் செய்த செயல்கள் எல்லாம் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் மிக வன்மையாக கண்டித்திருக்கிறது. ஆர்டிகல் 142 சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடிய உரிமை அதுக்கு இருக்குது. அது இல்லாமல் சட்டத்தில் இல்லாத ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர்களே அது ஒரு கருத்து தெரிவித்து அது சட்டமாக கருதப்படும். ஆகையால் தான் அந்த 142 என்கிற பவரை, ஆர்டிகல் 142 பவரை யூஸ் பண்ணி தான் இந்த காலக்கெடு நிர்ணயித்திருக்கிறார்கள். இது சட்டத்துக்கு சமம். எனவே கவர்னர் இது கட்டுப்பட்டே தீர வேண்டும். இதற்கு மீறினால் அவர் அவமதிப்புக்கு, சுப்ரீம் கோர்ட் அவமதிப்புக்கு ஆளாவார். ஆகையால் இனிமேல் ஒரு பெரிய விடிவெளி ஏற்பட்டிருக்குது இந்த விஷயத்தில். இனிமேல் ஏற்பட்ட எந்த மாநில கவர்னரும், அது ஆளுங்கட்சி மத்திய அரசுக்கு இணக்கமான அரசாங்கம் இருந்தாலும் சரி, அல்லது இணக்கம் இல்லாத அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில கவர்னர்கள் இனிமேல் இந்த கவர்னர் ரவியை போல் இது மாதிரியெல்லாம் செயல்பட முடியாது. பட் இன்றைக்கி சூழ்நிலையில் கவர்னர்ஸ் ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் சுப்ரீம் கோர்ட் கவர்னர்ஸ்க்கு வலியுறுத்தி சொல்கிறது என்னென்னா, யுவர் ரோல் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரோல் ப்ளே பண்ணுங்கள், கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் நடந்துக்கலைன்னா நாங்கள் தலையிட வேண்டியிருக்கோன்றது தான் இந்த தீர்ப்பு. அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார், கண்டிப்பாக அவருக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கும், கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண்ணோட்டத்துலையோ இல்லை ஒரு கவர்னர் ஆனப்புறமா கவர்னர் ஆகிடணும், நம்ம ப்ரீவியஸ் ரோல்ஸ்லாம் மறந்துடணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.